ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹேர் கேர் ரொட்டீனே பண்ணாமல் ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக டேமேஜாக எந்தளவு டேமேஜ் இருந்தாலும் அதை வந்து சூப்பராக க்யூர் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கையும் அந்த டேமேஜ்லேருந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஹேர் பேக். போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த 3 பொருள் வச்சு ஈஸி ஹேர் பேக் வந்து நம்ம போட்டு சூப்பராக நம்ம ஹேரை வந்து பளபளப்பாக மாற்றிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேக் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்டாக பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், அதுவும் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தட் இதுதான் நம்மளோட ஹேர் பேக்கில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. லீஃப் கத்தாழை வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் 1 இல்லைன்னா 2 கேப்சூல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேரோட டென்சிட்டி அண்ட் லென்த்தை பொறுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேண்டியது இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டுருப்பீங்க, சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ ஒரு நாள் மட்டும்தான் லீவ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து எக் ஒயிட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து கர்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எக் ஒயிட் வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எக் ஒயிட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக போடும்போது டபுள் மடங்கு ப்ரோட்டீன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து லென்த் இல்லை, எனக்கு ஸ்பீடாக வளரணும் அப்படின்னா முழு முட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக டேமேஜாக இருக்குது, அதையும் வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் இது 3 தான். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக ஹேர் மாறும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நான் வந்து நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பின்னல் போட்டு மடித்து போட்டு தான் தூங்கினேன். ஆனாலுமே ஹேர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து பேசிக்காகவே ட்ரை ஹேர். இன்னொரு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் சீசனில் பொதுவாக ஹேர் வந்து எல்லாத்துக்குமே ட்ரை ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கிறனால வந்து நான் மீடியம் ஹாட் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ ஹேர் வந்து கண்டிப்பாக எனக்கு ட்ரை தான் ஆகும். அதுக்கு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குற தன்மையில் இருக்க ஹேர் பேக் மட்டும்தான் நான் வந்து இப்போ சூஸ் பண்ணி போட்டுட்டு வரேன். அதுதான் உங்கள்கிட்டயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பின்னல்லாம் களைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துடணும். மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பன் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். நம்மளோட ஹேருக்கு வாரத்துக்கு எத்தனை நாள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், எத்தனை நாள் ஹேர் வாஷ் பண்ணணும், எத்தனை நாள் ஹேர் பேக் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் கோல்டு கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யும் கத்தாழை போட்டோம்னா. ஆனால் என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்குது. ஆனால் கோல்டு பிடிக்காத மாதிரி இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வச்சு நான் வந்து ஹேர் பேக் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்பவே மோஸ்ட்டாக ஃபேவரட்டான ஹேர் பேக். அது இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஹேர் பேக் தான் நான் வந்து சூஸ் பண்ணி போட்டுட்டு போவேன். ஒரு 2 நாள் ஆனாலும் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். கோல்டு பிடிக்காமல் எப்படி இந்த ஹேர் பேக் நம்ம போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா உச்சி வெயில், அதாவது 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த மாதிரி நல்லா வெயில் இருக்க டைமில் நம்ம இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு உடனே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு பிடிக்காது. நான் இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுவேன். வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸும் இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, நல்ல தூக்கம் இருக்கும், நம்மளோட முடி வந்து நல்லாவே வளரும், நல்லாவே ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. பொல்யூஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் தான் தலை குளிப்போம். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரப்பு இருக்குல்ல, அந்த அரப்பை வந்து நல்லா வடித்த கஞ்சியில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சு விட்ருவாங்க. 1 வாரத்துக்கு ஹேர் வந்து டேமேஜே ஆகாது. அந்தளவுக்கு சூப்பர் அண்ட் ஷைனிங்காக வாசமாக நல்லா ஹெர்பல் வாசத்தோடு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்மளுக்கு அதை போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஷாம்பு இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டோம்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கிறப்போ மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது. இந்த நல்ல சம்மர் இருக்கிற நேரம் நிறைய கத்தாழை, வெறும் கத்தாழையை மட்டுமே எடுத்து நல்லா தலையில் வச்சு தேய்ச்சி விட்ருவாங்க. ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் கம்மியாகி கொப்பளம் வராது, தலையில் பொடுகு இருந்தால் போயிடும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது, ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா நல்லா சம்மர் வர டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனல் ரொம்ப ஃபேவரட்டான ஹேர் பேக். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து நான் ஈக்குவலாக ஹேரை கட் பண்ணிவிட்டு, அதாவது எண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1 இயருக்கு நம்ம ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் என்ன அப்படிங்கன்னா, ஹேர் வந்து இந்த மாதிரி செமி ட்ரை, அதாவது பாதி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் மட்டும் எடுத்து இந்த மாதிரி எண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரை ஆகும், டெய்லி வெளியில் போகிறவங்களா இருப்பாங்க, எண்டு வந்து மடித்து போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் எண்டு மட்டும் டெய்லியுமே கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேரில் வந்து ஆயில் இருந்தாலுமே லைட்டாக அளவாக எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த எண்டு வந்து ஈக்குவலாகவே வந்து நம்மளுக்கு வளரும், கட் ஆகாது. ஆனால் முடி வந்து நம்மளுக்கு மண்டை ஓட்டிலேருந்து உள்ளேருந்து மேலேருந்து தான் வளரும். கீழே வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேராவோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ட்ராண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணும், ஸ்கேல்ப்பை வந்து அரிக்கும்ல வெளியில் போயிட்டு வர்றதுனால. ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இது வந்து இச்சி ஸ்கேல்ப்பை வந்து கிளியர் பண்ணும், வெளியில் போயிட்டு வர்றதுனால நம்ம தலை வந்து ரொம்ப அழுக்காகி நம்மளுக்கு வந்து அரிக்கும், நம்ம பெயின் கடிக்குதா பொடுகு கடிக்குதா இல்லை என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நேச்சுரல் மினரல்ஸ், தண்ணி இல்லாத இடத்துல கூட கத்தாழை வளருது பார்த்திங்கன்னா. ஏன்னா அது ஃபுல்லாகவே நேச்சுரல் வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து அப்சர்வ். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் பிரேக்கேஜை தடுத்து சூப்பராக முடியை வந்து வளர வைக்கிறதுக்கு சூப்பரான ஹேர் பேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.